இந்த உலகத்துல பெரியவன் பெரியவனா நினைக்கிறான். அதுவும் சும்மா இல்ல, நிச்சயமா நினைக்கிறான். சின்னவன் சின்னவனா நினைக்கிறான். அவனுக்கும் அதே சந்தேகம். நான் யாரு? என்னால என்ன முடியும்? யாரு முன்னாடி நிக்கணும், யாரு பின்னாடி போகணும், யாரு பேசணும், யாரு சும்மா இருக்கணும், இதெல்லாம் யாரு முடிவு பண்றாங்க தெரியுமா? நம்ம மனசுதான். யானை மாதிரி உடம்பு இருந்தா ஒரு நம்பிக்கை வரும், ஒரு தைரியம் வரும். நான் தான் பெரியவன். அவ்வளவு பெரிய உடம்பு ஒவ்வொரு அடியும் என்னையே அதிர வைக்கும் மாதிரி. பாரு என் எடைய, பாரு என் உயரத்தை, பாரு என் பலத்தை. யானை மனசுக்குள்ளேயே நினைக்குது, இந்த காட்டுல என்னை விட பெரியவன் யாரும் இல்லைன்னு. இப்படித்தான் பல பேரும் நினைக்கிறோம். நம்ம கையில் சக்தி வந்தா நம்ம குரல் சத்தமா ஆகிடும், நம்ம காதுகள் கொஞ்சம் மூடிடும். அதே நேரம் ஒரு சின்ன எலி ரொம்ப மெதுவா, ரொம்ப அமைதியா, யாரையும் தொந்தரவு செய்யாம தன்னோட பாதையில நடந்துகிட்டு வருது. சின்ன உடம்பு, ஆனா கண்களில் ஒரு தெளிவு, ஒரு துணிச்சல். யானைய பார்த்ததும் எலி கொஞ்சம் நின்னு மெதுவா சொல்றது, ஐயா கொஞ்சம் சைடுக்கு வர்றீங்களா? கத்தல் இல்ல, கோபம் இல்ல, அழுத்தம் இல்ல. யானை இத கேட்டு சிரிச்சிட்டே சொல்றது, என்னடா நீ காற்றுல பறக்கிற தூசி மாதிரி இருக்க. சிரிப்புதான், ஆனா அந்த சிரிப்புக்குள்ள கொஞ்சம் அகம்பாவமும் இருக்கு. எலி கொஞ்சம் கோபமா ஆகுது. சைஸ் தான் எல்லாமா? புத்தி வேணாமா? சின்னவனா இருந்தா பேசக்கூடாதா? இந்த கேள்வி எலியோட மட்டும் இல்ல, பல சின்ன மனசுகளோட கேள்வி. யானை மறுபடியும் சிரிச்சு சொல்லுது, நீ பேசுற சவுண்டு என் காது கூட கேக்கல. வலிமை இருந்தா எல்லாரையும் கேட்கணும்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். அப்போ எலி மெதுவா சொல்லுது, சரி நம்ம விநாயகரிடம் போய் கேட்டு பாப்போம். சில நேரம் நம்ம பிரச்சனைக்கு நம்ம அளவில தீர்வு கிடைக்காது. பெரிய ஆலமரம் கீழே விநாயகர் சும்மா உட்கார்ந்து மோதகம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். சிலை மாதிரி இல்ல, ஒரு மனுஷன் மாதிரி. யானையும் எலியும் ஒரே நேரத்துல சொல்றாங்க, சாமி இவனைத்தான் பெரியவன்னு நினைக்கிறான். விநாயகர் சிரிச்சிட்டே சொல்றார், சரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன். யானையே, உன் உடம்பு பெரியது, உன் சக்தியும் பெரியது. ஆனா உன் கண்ணுக்குள்ள போன ஒரு தூசிய யார் எடுத்துடுவா? யானை கொஞ்சம் நின்னுடுது. அதுக்கு யாரோ உதவி வேணும். அப்போதான் புரியுது, பெரிய உடம்பு இருந்தாலும் சின்ன உதவி தேவைப்படும்னு. விநாயகர் எலிய பார்த்து கேக்குறாரு, நீ ரொம்ப சின்னவன், அது உண்மைதான். ஆனா சரியான இடத்துல நின்னா சின்னவனும் பெரியவன்தான். யானை எலிய பார்த்து சிரிச்சு சொல்றது, சரி நீ என் காது மேல ஏறிக்கோ. எலி சிரிச்சு, சாமி இருக்கும்போது ஏறிக்கலாம். விநாயகர் சிரிச்சுட்டே சொல்றாரு, ஹெல்மெட் மறக்காதீங்க. இந்த உலகத்துல பெரியவன் சின்னவன் அப்படின்னு பிரிக்கிறது மனுஷன்தான். கடவுளுக்கு எல்லாரும் ஒரே அளவுதான்.